വിവിധ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ച് SDP സംസ്ഥാന കമ്മിറ്റി നടത്തിയ ജനമുന്നേറ്റ യാത്രയ്ക്ക് ജില്ലയിൽ സ്വീകരണം നൽകി. ഭരണഘടന സംരക്ഷിക്കുക, ജാതി സെൻസസ് നടപ്പാക്കുക, പൗരാവകാശ വിശുദ്ധ നിയമങ്ങൾ പിൻവലിക്കുക തുടങ്ങിയ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചാണ് ജനമുന്നേറ്റ യാത്ര നടത്തുന്നത്. കോട്ടമൈതാനത്ത് നടന്ന സ്വീകരണ പരിപാടി SDPI ദേശീയ സെക്രട്ടറി അബ്ദുൽ സത്താർ ഉദ്ഘാടനം ചെയ്തു. രാജ്യത്തെ രാമരാജ്യം ആക്കാനാണ് BJP ശ്രമിക്കുന്നതെന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. ഇതിനെ ചെറുത്തു തോൽപ്പിക്കുന്നതിൽ SDPI-യാണ് മുൻപന്തിയിൽ നിൽക്കുന്നത്. காங்கிரசுடைய திட்டம் என்ன? பாஜகவை மறைமுகமாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எப்படி வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது? 5 மாநில தேர்தல் நடந்தது. எந்த மாநில கட்சிகளையும் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. எந்த மாநில கட்சிகளும் அவர்களுக்கு ஒத்துழைப்பும் தரவில்லை. ராகுல் ஒரு யாத்திரை நடத்தினார். அது காங்கிரஸ் வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்களை நடத்தியிருந்தா பிரச்சனை இல்லை. தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய மாநிலத்தில் தன்னுடைய ரேலியை கொண்டு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். பின்ன எப்படி ஒற்றுமை வரும் அவங்களுக்குள்ள? இன்னொரு பக்கம் ED ரைடு நடக்குது, கட்சிகள் உடைக்கப்படுகிறது, பல்வேறு பந்தாட்டங்கள் எதிர்கட்சிகளை போட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு கூட எந்த ஒரு எதிர் நடவடிக்கையும் காங்கிரஸ் செய்யாத சூழலில் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தக்கூடிய திட்டம் காங்கிரஸ் மறைமுகமாக செய்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. இதுதான் இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். കമ്മ്യൂണിസ്റ്റ് കക്ഷി ഒരു പൊരുട്ടേ ഇല്ല നാട്ടില്. ജില്ലാ പ്രസിഡന്റ് സാഹിർ ബാബു അധ്യക്ഷത വഹിച്ചു. ജാഥ ക്യാപ്റ്റൻ മൂവാറ്റുപുഴ അഷറഫ് മൗലവി, സംസ്ഥാന സെക്രട്ടറി KK അബ്ദുൽ ജബ്ബാർ, വിമൻ ഇന്ത്യ മൂവ്മെന്റ് സംസ്ഥാന സെക്രട്ടേറിയറ്റ് അംഗം ഭാബിയ ഷെരീഫ്, SDPI ജില്ലാ ജനറൽ സെക്രട്ടറി KT അലവി, ജില്ലാ സെക്രട്ടറി അബൂബക്കർ ചെറുകോട് തുടങ്ങിയവർ സംസാരിച്ചു.